கேரளம் வயநாடு அருகே நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் பலியான நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட வேளையில் அங்கு பணிபுரிந்து வந்த 4 பேர் ஓடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், அங்கு வயநாட்டில் நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளின் பின்னணி என்ன? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடி பகுதியில் இரட்டை சுரங்கப்பாதை அமைக்கும் பணி என்பது நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் திடீரென கடந்த 6ஆம் தேதி மதியம் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டது. இதில் கடந்த 6 நாட்களாக தீவிர தேடுதலுக்கு பின் 8 பேரின் உடல் என்பது மீட்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த 8 பேரின் பலியாயிருக்கும் இந்த நிலையில் ஏற்கனவே அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட வேளையில் வெளியான ஒரு சிசிடிவி காட்சி என்பது வெளியாகியிருந்தது. அந்த காட்சியை பொறுத்த அளவில் மீனாட்சி பாலத்தின் ஓரத்தில் இருக்கும் கடையிலிருந்து பதிவாகியிருந்தது. அந்த காட்சியை பொறுத்த அளவில் மீனாட்சி பாலத்தின் மேல் பகுதியில் நிற்கும் அந்த கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்படும் லாரி, அதே போன்று மற்றொரு பேருந்தை தண்ணீர் அடித்து செல்வதும் சிலர் ஓடுவதுமாக அந்த காட்சியில் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் மற்றொரு காட்சி என்பது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே நாம் நியூஸ் 7 தமிழ் வாயிலாக தெரிவித்திருந்தோம். அன்றைய தினத்தை பொறுத்த அளவில் 2 முறை அந்த பகுதியில் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருந்தது என்று, அதே போன்று ஒரு முறை வெளியான காட்சி என்பது ஏற்கனவே ஒரு முறை அந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருந்தன. இந்த நிலையில் இனி ஒரு புறம் அங்கு கட்டுமான பணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் இந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சி தான் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது 4 பணியாளர்கள் அந்த கட்டுமான பணியை மேற்பார்வை என்பது செய்கின்றனர். அதே போன்று ஒரு ஜேசிபி இயந்திரத்தில் இருந்து ஓட்டுநர் அந்த மண்ணை சரி செய்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் தான் திடீரென அந்த கட்டுமானம் உடைந்து நிலச்சரிவு என்பது ஏற்படும் காட்சியும், அதே போன்று அந்த நிலச்சரிவு ஏற்படும் வேளையில் அந்த 4 தொழிலாளர்களும் அங்கிருந்து ஓட முற்படுகின்றனர். ஒரு கட்டத்தில் அந்த 4 தொழிலாளர்களும் ஓடும் காட்சியும், அதனைத் தொடர்ந்து அந்த ஜேசிபி மீது மண் மூடும் காட்சியும் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. இந்த ஜேசிபி வாகனத்தில் இருந்துதான் ஓட்டுநர் இந்த காட்சி என்பது பதிவு செய்திருக்கிறது. ஆனால் அந்த ஜேசிபி வாகனத்தில் இருந்த ஓட்டுநர் தற்பொழுது அதிர்ஷ்டவசமாக மண்ணை அகற்றும் பொழுது அவர் உயிர் தப்பி இருக்கிறார். ஆனால் அந்த 4 பேர் தற்பொழுது பலியாயிருக்கின்றனர். ஏற்கனவே 4 பேர் பலி என இதுவரை 8 பேர் என்பது பலி எண்ணிக்கையாக உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் 2வது காட்சி என்பது தற்பொழுது மிகவும் ஒரு பதபதைக்க வைக்கும் காட்சியாகவே தற்பொழுது காண முடிகிறது. ஏனென்றால் ஏற்கனவே காட்சி என்பது வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் இந்த காட்சியை பொறுத்த அளவில் அந்த நிலச்சரிவுக்கு அருகே நின்று அவர்கள் அந்த கட்டுமான பணி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் ஓட முயன்றும் அவர்கள் அந்த நிலச்சரிவிலிருந்து தப்ப முடியாமல் அவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் என்று நாம் இந்த காட்சியின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக இந்த காட்சியை பதிவு செய்த ஜேசிபி ஓட்டுநர் உயிர் பிழைத்திருக்கிறார். அந்த காட்சி தான் தற்பொழுது வெளியாகி மிகவும் ஒரு பதபதைக்க வைத்திருக்கிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.